அடுத்தது என்ன தெரியுமா? குடும்பத்தில் பிரச்சனை வர்றது, கதைக்கு கதை சொல்கிறது. கதைக்கு கதை, அந்த சூடா வாரத்தை புரிஞ்சிக்காமல் நடக்கிறேன்னு சொன்னேன். அதால் நிறைய பிரச்சனை வரும். ஒன்று சூடானா ஒன்று கூலாகும், ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு, ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்னு சொன்னால் புரிஞ்சு நடக்கணும். இந்த இவர் இப்படித்தான்ங்கிறதுல ஒரு பாட்டான், அது இந்த உடுப்பு இப்படித்தான், இந்த உடுப்பை இப்படித்தான் கையாளணும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயம். பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் விட்டு வெளியே போகிறீங்க. வளமையாக காலையில் 8 மணிக்கு கடைக்கு போனால் 2 மணிக்கு தான் வாரம். வீட்டில் வைஃப் தனி, அவள் பிள்ளைகளை எடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக்கி விட்டுருவா. விட்டால் தனியாக போர் அடிக்கும், தனியாக போர் அடிக்கும். போர் அடித்தா என்ன செய்வா? பக்கத்துள்ள போய் பேசிட்டு இருப்பாள். பக்கத்தில் தங்கச்சிர வீடா இருக்கும், தாத்தாட வீடா இருக்கும், தம்பிர வீடா இருக்கும், பேசிட்டு இருப்பாள். பேசிட்டு இருக்கும்போது ஃபோனை கையில் கொண்டு வா. நீங்கள் என்ன பண்ணால் கோல் எடுப்பீங்க, ரைட் இன்னும் வாரன்ட்டு வந்துடும், விஷயம் முடிஞ்சு. ஒரு நாளைய தருணம், சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாளைய தருணம், ஃபோன் சார்ஜ் இல்லை, ஃபோனை சார்ஜில் போட்டுட்டா வீட்டை. போர் அடிக்க தனி அடிக்க, சரி தங்கச்சிர வீட்டுக்கு போயிட்டு வரும். பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போய்த்து, இவர் 2 மணி தானே வருவார். கதவை லாக் பண்ணி கீ எடுத்தா பக்கத்து விட்டு போய்த்தான். இவர் கடைக்கு போனார், கடை துறப்பு மறந்துட்டார். இவர் கடைக்கு போனார், கடை துறப்ப மறந்துட்டார். அங்கேருந்து கடையில் முன்னுக்கு ஆள் வந்து காத்துக்கு இதுக்கு ஸோ கீயை மறந்துனேன், எல்லாம் வெயிட் பண்ணுங்க, என்ன வாரன்னு வந்துட்டார். அங்கே லொரியை கொண்டாந்து பார்க் பண்ணி கிதிக்க, கீ எடுக்க இங்கே வாரான். வீடு பூட்டி எப்படி அடா டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குன்னு அடிக்க நம்புகிறேன். ரிங்கிங், நோ ஆன்சர். ஓ, திரும்ப அடிப்பேன். எப்படி? கடை பூட்டி, வீடு பூட்டி, கோல் ஆன்சர் இல்லை, அடி. இப்போ ஹீட் மீட்டர் ஏறும், அடி 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 80, 85, 100, 110 போகலை. ரோட்டாவில் போன ஒருத்தன் கண்டுருவா, அங்கே போவான். நீங்கள் இங்கே நிற்கலாம், அந்த ஆள் கடவுளை நின்று கத்து அப்பான்னு சொல்லுந்து வெட்டுவா, அப்படி வெட்டுவா. வந்தா எங்கடி போன சத்தமாக்கு கோபம் இருந்தான். அவன் கேப், அது நியாயம். பாதிக்கப்பட்டிக்கான். அவன் எங்கடி போன கத்துவான், துற கதவை உதப்பான், கதவுக்கு துற ரெண்டா. இந்த பொம்பளை என்ன சொல்லணும்? அது சூடானா இது கூலாகும், இதுவும் சூடானா விஷயம் ரெண்டாகும். இது சூடாக கொள்ள என்ன சூடாகும்டா, என்ன கத்துற பக்கத்தில் எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறதும் பிள்ளையா ரெண்டா. அந்த கதைக்கு ஒரு கதை கதைச்சி ஆகுவான். தங்கச்சி வீட்டை போறது பிள்ளையா, அம்பா பிள்ளையா என்று கேட்டோடனே யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாரா என்று துற கதை வேண்டோடனே. அது உண்மையாவ நடத்த கட்டவ பிள்ளையான வெண்டு கதைக்கிறல்ல, அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிறேன். கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பா. எதுல? அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பளையா, நடத்த கட்டவளா? நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணின, இதோடையா நீங்க வாழ்றண்டு அவர் சொன்னா, இவரு என்னடி வாக்கி வாங்கி கேட்கிறான்னு சொன்னா அடிச்சு நொறுக்கி துறப்ப எடுத்து உதச்சி, நீ இது இல்லாட்டி வட்டக்கரைங்கிட்டு போன்னு சொல்லி போய் அவள் இனி மச்சானுக்கு கால் பண்ணி, மச்சினனுக்கு கால் பண்ணி, தாத்தாவுக்கு கால், தம்பி கால் பண்ணி, உடனே பைக்கில் எடுத்துக்கு வந்து என்ன ஏற்றிக்கு போ, நான் இவிடத்து சாக போகிறேன். அவள் சொல்ல, இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சேன்டா அங்கே சொல்லி பிரச்சனை. துறப்பை வச்சு போட்டு போனது தான் பிரச்சனை. எங்கே போய் நிற்க மாட்டேன். என்ன காரணம் என்று சொல்கிறீங்க? என்ன காரணம்? ஒன்று சூடாக ஒன்று கூலாகணும். இது சூடானா அது கூலாகணும். அப்போ ஒரு பொம்பளை விளங்கணும், இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்பலை, பிள்ளை நம்ம மேலே இருக்குது. எங்கடி போன துரடி கதவைன்னு சொல்லக்கொள்ள நாம் அப்படி கூலாய் சொரிடா நான் செஞ்ச தப்பு தான், ஃபோன் சார்ஜில் போட்டுட்டேன், அதான் நான் செஞ்ச தப்புன்ட்டு திறக்கணும். நைஸா அப்படி திறந்தோண்டு கதைக்கு கதை இனி கதைக்கப்படா. நான் செஞ்ச பிள்ளைதான், நான் செஞ்ச பிள்ளைதான்டா. திரும்ப என்ன மாலும் அவர் கதைப்பாரா? ஒன்றும் கதைக்கல, அதோட கதை முடியும். சில இடத்துல சைலன்ஸ், அதான் நல்லது. ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆள் அந்தஸ்தில் போய் நின்று அணுகணும், அதான் சரி. ஒருத்தர் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணுமெண்டா
முதல்ல அவர் அந்தஸ்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டட் ஒரு அந்தஸ்து இருக்கும், அதில் போய் நின்று தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். விளையாட்டா நாம் பாப்பாவாக இருந்துக்கிட்டு, நாம் ஒரு நல்ல ஒரு முதலாளியாக இருந்துட்டு, நாம் ஒரு புருஷனாக இருந்துக்கிட்டு பிரச்சனையை பார்க்கக்கூடாது. நம்ம கடையில் நிற்கிறோம், நாம் ஒரு பாஸ், கடையில் வேலை செய்கிறவனுக்கும் நம்மளோட ஒரு கெஷியரில் இருக்கிறவனுக்கும் சண்டை, நம்மக்கிட்ட தீர்ப்பு ஜட்மெண்ட் பண்ண சொல்லி வந்து, பாஸ் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க இந்த கதையை என்று சொல்லி வந்தால் நாம் பொஸ்ஸாக இருந்துக்கிட்டு பார்த்தோம்டா தீர்ப்பு பிள்ளை. வெயிட்டராக இருந்து பார்க்கணும், கெஷியராக இருந்து பார்க்கணும். அப்போ தான் ஒரு பிரச்சனையை லேசானுகலாம். அப்போ ஒரு புருஷன் கதைச்ச கதையை அவர நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பொண்டாட்டி பார்க்கணும். அவருக்கு கடையில் பிஸ்னஸ் ஆக்கள் வந்திருப்பாங்க, துறப்ப மறந்திருக்கிறார், அப்போ எப்படி சூடாகும்? நியாயம்தான். அவர் அந்தஸ்தில் போய் நின்று பார்த்தா, சரிடா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும் இங்கே போகிறேன்னு, எனக்கு தான் நான் எனக்கு அடிக்கணும், நான் மடத்தணும். இப்போ இவன் உனக்கு அடிச்சிடாத, தலையில் போட்டு குட்டிடாத, அதெல்லாம் பாரதான்னு திரும்ப சமாளிக்கிறது தொடங்கி சூட இறக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி சாப்பாடு ஒன்று சமைச்சாங்க, நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு, நபிக்கும் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு அடிமைக்கிட்ட. நம்மளோட மாப்பிள்ளையும் சாப்பிடட்டும், ரொட்டேஷனில் இவட டேர்ன் வாரத்துக்கு 10 நாள் 5 நாள் எடுத்துருமே, இதங்க இருக்க போகுது, சாப்பாடு வளதா போய்த்துடும், ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இல்லையா? அப்போ இவட டேர்ன் வரக்குள்ள சாப்பாடு நாரி போய்த்துடும். அப்போ ஆசைப்பட்டுட்டா புருஷனுக்கு கொடுக்கணும், அவள் வேற ஒன்றையும் யோசிக்கல, கொடுத்து விட்டோன்னா ஆயிஷா நாய்க்கு ரோசம் வந்துட்டு, உனக்கு ஒரு நாள் ஒதுக்கிறீங்க, அன்றைக்கு நீ ஆக்கி கொடு, எனக்கிட்ட வந்தால் நான் தான் ஆக்கி கொடுக்கணும். அப்போ சாப்பாட்டு தட்டை கொண்டு வந்த அடிமை பொம்பளைக்கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி உழுதாட்டி விட்டா, உடஞ்சிட்டு போ முடிஞ்சு உடஞ்சிட்டு. உடஞ்சா நல்லா தெரியுது வேணுமென்று செஞ்ச வேலைன்ட்டு, வேணுமென்று செஞ்ச வேலை. ஏன்டா ரசூல் அப்படி சொல்கிறாங்க, அவள் ரோஷம் வந்து போட்டுட்டான்ட்டு, தவறி போட்டேன்டா ரசூல் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. உடஞ்சி போச்சு, உடஞ்சா இப்போ பிரச்சனை எல்லாம் அப்படியே சைலண்ட், அடிமை நிற்க தட்டு உடஞ்சி சாப்பாடு சஹாபாக்கள் பார்த்திக்கலாம், வைஃப் எல்லாம் இப்போ சைலன்ஸ். ரசூல்லா தான் இப்போ கதைக்கணும். பிரச்சனை 3 இருக்கு. ஒன்று வந்திருந்த அடிமடை பிரச்சனை, மனைவிയുടെ பிரச்சனை. வந்திருக்கிற சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கும், என்ன நபீர மனைவி இப்படி செய்யலாமா, நபீர பொண்டாடி அப்படி செய்யலாமா, அந்த அவக்கிட்ட ஒரு பிரச்சனை, சஹாபாக்கிட்ட 3 விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நபியாக இருந்து அதை செய்யலை, அந்தந்த இடத்துல போய் நின்று அவவாக யோசிச்சு, அடிமையாக யோசிச்சு, தோழர்களாக யோசிச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலைமைகள், பேக்ரவுண்ட், அவர் அந்தஸ்து, அந்த சூழ்நிலை, அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எடுத்து இப்போ இந்த முடிவு சரியா பிள்ளையா, அவன் கதைச்சது நியாயமா பிள்ளையா ரெண்டு யோசிச்சு போட்டு தீர்ப்பு வழங்கினா தான் சரி. அப்போ ரசூல்லா அடிமேட பிரச்சனையை பார்க்குறாங்க. முதல் அடிமேட பிரச்சனை ஒன்று தான், அவருக்கு இந்த கொட்டினத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை, இந்த சஹாபாக்கள் இருந்ததை பற்றி பிரச்சனையும் இல்லை. அவட பிரச்சனை தட்டு உருப்படியாக போய் சேரணும், இல்லை அடிச்சுக்கிட்டு கிளியும். டீ கடைக்காரன் பிரச்சனை டீ கிளாஸ் கொண்டே கொடுக்கணும், கொட்டி ஊத்துன்றதை பற்றி பிரச்சனை உடஞ்சி வைத்து கிளாஸ் முதலாளி சம்பளத்தில் புடுங்க போகிறான், அவன் பிரச்சனை கிளாஸ் போய் சேரணும். அடிமடை பிரச்சனை தட்டு போகணும், வேற ஒன்றும் இல்லை. அடிமடை பிரச்சனையோட அந்த பேக்ரவுண்டை வச்சு ரசூல்லா பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் தட்டுக்கு தட்டு எடுத்தாங்க, அடிமையிட்ட கொடுத்தாங்கன்னா நீயோடு அவட பிரச்சனை முடிஞ்சு, அவ தட்டுக்கு அப்பாடா தப்பிட்டேன் கொண்டு வந்தேன், அவர் ரைட். ரெண்டாவது ரசூலுல்லாவுடைய மனைவி, இவர் இப்படி தட்டினது. ஆம்பளையா வெளியில் நின்று பார்த்தா, நமக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு பார்த்தா, நம்மட வீட்டை ஆக்கள் இருக்கக்கூட நம்மட பொண்டாட்டி இப்படி ஒரு வேலை செஞ்சா கண்ணம் வீங்கும். என்ன ஓவரா துள்ற, வீட்டில் ஆக்கள் இருக்கிறாங்க துள்ற கையோ ஒட்டப்பேன், என்ன அடிச்சுக்கிட்டேன், என்ன கொண்ட வேலாம் பார்க்குறேன், ஆக்கள் போகட்டும், ரெண்டாகும் வீடு இல்லை. நபியுடைய மனைவியுடைய நிலையில் போய் ரசூல்லா யோசிக்கிறாங்க.
நாம் ஒரு பொண்டாட்டியாக இருந்து ஒரு பொம்பளையாக இருந்து நம்மளோட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா நாம் ஒத்துக்குவோமா? நாம் ரெண்டாம் கல்யாணம் எங்கேயுமே நம்மளோட பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷன் கொடுக்குறது அனுமதியா? இஸ்லாத்தில் இருந்தால் மனசில் இடம் வருமா? இஸ்லாத்தில் அனுமதி. பொம்பளைக்கு 2 புருஷன் நிற்கிற இஸ்லாத்தில் அனுமதி. சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்போம், வச்சு போட்டு இப்போ நம்மளோட பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிக்கிறேன். ஓ அப்பா ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏழுமா? அனுமதி தான். இன்னொரு பொண்டாட்டி நமக்கு வாரத்தை நம்மளோட பொம்பளை ஏற்றுக்கிறது கஷ்டம், இயலாத ஒரு விஷயம். அப்போ அவக்கு வந்தது என்ன? ரோஷம் வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, கோபம் இல்லாது ரோஷம். என்ற விட்டு இருக்கார், நீ என்ன சாப்பாடு அனுப்புறான்? ஒரு ரோஷம் வந்திருக்குது. அப்போ நபியுடைய மனைவிய அந்தஸ்தில் போய் நின்று ரசூலுல்லாஹ் யோசிச்சு அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளோட மனைவியில் நாம் கோபப்பட தேவையில்லை, அவக்கு வந்தது ரோஷம். அப்போ அதை சொல்லலாமா அவகிட்ட? புள்ள உங்களுக்கு ரோஷம் வந்து தானே நீங்கள் உடைச்ச என்று கேட்டால் அந்த ரோஷமும் இல்லை ஒன்றும் இல்லைன்றுவாங்க. அதை சொல்லவும் போடாது. ஆனால் அந்த இமோஷனை நாங்கள் சொல்லித்தானே ஆகணும், அந்த இமோஷனை சொல்லணும். அதுக்கு என்ன செய்கிறேன்டா, அவட இமோஷன் இதான் என்று நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு ஆளுக்கிட்ட கதைக்கொள்ள தகவலை கொடுக்குறேன். நம்முடைய ஆக்கள் அதை சரியாக செய்வாங்க, பிள்ளைகளை பயன்படுத்துறது. அம்மா பாப்பா சண்டை பிடிச்சிக்கிட்டு சும்மா முறுகிட்டு இருக்கக்குள்ள சாப்பாடு டைம் வந்துடும். போ உங்கள் பாப்பா வந்து சாப்பிட செல்லுடா, பாப்பாவோட தண்ணி இருப்பேன். பாப்பா கிட்ட நேரடியாக சொல்கிறான், இவரத்தை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறல்ல. மகனை கூப்பிட்டு பாப்பா வந்து சாப்பிட சொல்லு, சோறு மூட்டி வச்சிருக்கு நாரி போய்த்திரும் கண்டரம் வச்சு நேரடியாக சொல்கிறேன். அவருக்கு வழங்கும், பாருடா எவ்வளோ சண்டை என்றாலும் நம்ம பட்டணி படுக்கிறத விரும்புகிறாள் இல்லையே என்று அவருக்கு ரைட் ஒரு படி இறங்கிடும். இவர் போய் இவர் கருணையை காட்டுவார். மகளுக்கிட்ட பார், அம்மா சாப்பிட்டாவா? அதை பொண்டாட்டிட்டு கேட்கானு, நீங்கள் சாப்பிட்டேலான்னு. கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் வண்டி ஓடும். உமா கிட்ட பிள்ளைகிட்ட கேட்பார், உமா சாப்பிட்டாவா? அவள் சாப்பிடல, கையை காலை ஓதரை போட்டு எனக்கு சோறு வேணாம். இனி நான் சாப்பிட்றேன் செல்லு, நான் குளிச்சுக்குத்தான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன் செல்லு, பாப்பா சாப்பிட செல்லு. அதுக்கு போகிற இவர் திரும்ப ஓதறின கையை திரும்ப எடுத்து, சரி வர 2 நாளையால சரியாக பெய்திரும். அந்த இமோஷனை வெளியாக்குறதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இதுக்கு ரோஷம் வந்து தானே இதை தட்டினேன். அப்போ சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அது காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு வேண்டா. அப்போ உள்ளுக்கிறவ கேட்கும், ஆஹா நமக்கு ரோஷம் வந்துட்டுன்னு மகிழ்ச்சிக்கிட்டார், அப்போ நம்மளோட கோபம் இல்லை, ரைட், ஃபேமிலி பிரச்சனை முடிஞ்சு. அதே கதைக்குள்ள சஹாபாக்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். நபிர மனைவி இப்படி செய்யலாமா என்று தானே அவங்க நினைப்பாங்க. நம்முடைய ஆக்களும் அப்படித்தானே, மௌலையில பொண்டாட்டி இப்படி செய்யலாமான்னு கேட்குறோம். மௌலையில பொண்டாட்டி வானத்திலேருந்து அப்படி குதிச்சா உங்களை போல ஒரு பொம்புள்ள தானே மௌலையில பொண்டாட்டி. அப்படி ஒரு நினைப்பு இருக்கு ஆக்களுக்கு. அது அசரத்தில் பொண்டி அப்படி செய்யலாமா? அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒரு அவக்கும் கோபம் பெறும், அவக்கும் பெரும் கோபம், அவக்கும் ரோஷம் பெறும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு விஷயத்தை எப்படி கொடுத்தாங்கண்டா, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்டா பிரச்சனை முடியுது. எப்போவுமே நாம் என்ன செய்கிறோண்டா, நல்லதை நமக்கு எடுக்கிற கூடாது அடுத்தாக்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் நம்முடைய எல்லாரும் பழக்கம். வீட்டில் பிள்ளை குழப்படி பண்ணுவான், அதை இதை எடுத்து ஜன்னலில் கண்ணாடி உடைப்பான், கபட்டில் போய் முட்டுவான், பைக்கில் எடுத்துக்கொண்டே பிறழுவான், கஷ்டப்படுத்துவான், கழுவி வச்ச காய்கறியை போட்டு பிரட்டி மண்ணுக்கு ஒட்டுவான். எல்லாம் செஞ்சோன்னா இந்த உமாக்கு கோவம் வந்து புருஷனுக்கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா, உங்களோட மகன் படுத்துற பாட்டை பாருங்கம்மா. உங்களோட மகன் என்ன அவ சம்பந்தம் இல்லையா? நம்முட மகன் என்று சொல்ல வராது அவடத்தை. உங்களோட மகன் என்ன கரைச்சலப்படுத்துவான்ன்றுவான். அதே மாதிரி அந்த பிள்ளை அழகா ஓதுது, துவா எல்லாம் பாடமாக்குதுன்னு புருஷன் சொல்லுவா, என்ற பிள்ளை எப்படி ஓதுது. இப்போ என்ற பிள்ளை பகல் ஒண்ட பிள்ளை, பகல் ஒண்ட பிள்ளை, இரவு என்ற பிள்ளை. இது என்ன இது? பொருள் நில்லு, இந்த பிள்ளை ஆறன்ற ஒரு முடிவுக்கு வருவோம்பா, அது நம்புட பிள்ளை அப்படி சொல்ல, அதை மாற்ற இயலாம்.
நல்லதை அப்படி என்று வந்துடும், கெட்டதை உங்கூட வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உங்கூட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்னாங்க. 2 விஷயம் நடந்திருக்கிறதுல. ஒன்று, உங்கூட தாய் என்று சஹாபாக்களுக்கு சொன்னதால சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு, எங்கட தாய் தானே என்று மன்னிக்க வந்துட்டு. 2வது, ஆயிஷா நாய்க்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு கோபம் வந்திருக்கின்ற. என்னண்டு, என்ற பொண்டாட்டி கோபம் வந்துட்டு, என்ற மனைவிக்கு கோபம் வந்துட்டுன்னு சொல்லாமல் உங்களோட தாய்க்கு கோபம் வந்துட்டுன்னு சொன்னதால இந்த விஷயத்தை நாம் விரும்பலை என்று ரசூலா கதையில் கொடுத்துட்டாங்க. 2 விஷயம் நடக்குது. ஆயிஷா நாயிட இமோஷனை ஒத்துக்கிட்டது எனக்கு, பட் அது கோபம் என்று சொன்னது. என்ற பொண்டாட்டி என்று சொல்லலை. ஒரே வார்த்தை 3 விஷயம் நடந்திருக்குது. சப்ஜெக்ட் க்ளோஸ். எனவே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள் என்ன சூழ்நிலையில் இருந்தாருங்கிறத எல்லாம் யோசிச்சு தான் அதை பார்க்கணும். அப்போ ஒரு புருஷன் கடவுளை நின்று கத்துறான் என்றா அவரை சூழ்நிலையை ஒரு பொண்டாட்டி யோசிக்கணும். யோசிச்சால் புருஷனுடைய நிலைமைக்கு வந்தால் தப்பு நம்மள ஒத்துக்குவா. மறுவேஜி பேச மாட்டான். மறுவேஜி பேசினா தான் அவர் இன்னொரு பேச்சு அதை விட ஹார்ட்டாக பேசணும்னு பார்ப்பார். ஒன்று கொடுத்து அதை விட இன்னொன்று கூட கொடுக்குறாங்க நம்மளோட வழக்கம். அப்போ பொண்டாட்டி நடத்த கட்ட வேண்டும் ஒரு புருஷனும் சொல்றதில்லை. அந்த கதைக்கு எனக்கு என்ன தெரியும், எங்க படுத்து கிடந்து வாராண்டு யாருக்கு தெரியும், கோபத்துக்கு கதைக்கிறேன். அப்படி கதைச்சிட்ட இவன் பிடிச்சுக்கிட்டான், என்ன இப்படி கதைக்கலாமா, நான் அப்படி என்ன செஞ்சேன், நான் ரோட்டுக்கு விட்ட கறங்காதால், நான் ஃபர்ஸ்ட் கவர் போறாதால் என்ன போய் இப்படி காய்ச்சினீங்களே, நீங்க நல்லா இருப்பேலாண்டு இவள் குளறுவாள். பிள்ளை புரிஞ்சுக்கிட்டதில்ல பிள்ளை. எனவே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத, ஒரு பிரச்சனையை நாங்கள் அணுகிற விஷயத்தை இப்படி நாங்கள்